welcome to Python for Toddler series. So previous video la நம்ம என்ன பார்த்தோம் அப்படினா file handling conceptல ஒரு ஃபைலை நாம எப்படி ரீட் பண்றது அப்படினு பார்த்தோம். அதுக்கு அப்புறம் access modeல இருக்கக்கூடிய read அப்படினா என்ன அப்படினு பார்த்தோம். அதுக்கு அப்புறமேட்டு readனா என்ன, read lineனா என்ன, read linesனா என்ன அப்படினு various examples ஓட நாம வந்து பார்த்திருந்தோம். So previous video பார்க்காம யாராவது ஸ்ட்ரைட்டா அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா descriptionல லிங்க் கொடுத்திருக்கேன். So please நீங்க அந்த வீடியோவும் போய் பாருங்க. So that நம்ம ஃபர்தரா பார்க்குற கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்னும் பெட்டரா புரியும். ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஃபைல் ஹேண்ட்லிங்ல ஒரு பைனரி ஃபைலை எப்படி நாம ஹேண்டில் பண்ண போறோம் அப்படினா பார்க்க போறோம். அதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஒரு பைனரி ஃபைல்னா என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு அப்புறம் பைனரி ஃபைல்ல இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸை நம்ம எப்படி ரீட் பண்றது அப்படினு நம்ம பார்க்கலாம். ஓகே, ஜூபிட்டர் நோட்புக் ஓபன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைல் ஹேண்ட்லிங் கான்செப்ட் பார்க்கும்போதே நம்ம பார்த்துருந்தோம். ஃபைல் அப்படின்னா என்ன அப்படின்னா கலெக்ஷன்ஸ் ஆஃப் டேட்டாவை தான் நம்ம வந்துட்டு ஃபைல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ ஒரு ரெக்கார்ட் வந்துட்டு நம்மளுக்கு ஃபியூச்சரில் யூஸ் ஆகும் அப்படின்னா அதை நம்ம ஒரு இடத்துல சேவ் பண்ணி வைப்போம் இல்லையா. ஸோ ஃபியூச்சர் யூஸ்க்கு நம்ம எப்போல்லாம் நம்ம அந்த ரெக்கார்டை எடுத்து யூஸ் பண்ணுறோமோ அது எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு ஒரு ஃபைலில் போட்டு நம்ம சேவ் பண்ணி வைப்போம். அதாவது குரூப்பாக எந்த இடத்துல ஒரு கலெக்ஷன்ஸ் ஆஃப் டேட்டா, அதாவது குரூப் ஆஃப் டேட்டா எந்த இடத்துல நம்ம சேர்த்து வைக்கிறோமோ அதை வந்துட்டு நம்ம ஃபைல் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். அதாவது அதை ஒரு ப்ராப்பரான ஃபார்மேட்டில் போட்டு நம்ம சேவ் பண்ணி வச்சோம் அப்படின்னா அதை வந்துட்டு நம்ம ஃபைல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஃபைல் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னா ரெண்டு டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்துட்டு டெக்ஸ்ட் ஃபைல், இன்னொன்று வந்துட்டு பைனரி ஃபைல். ஸோ டெக்ஸ்ட் ஃபைலில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா அதில் வந்துட்டு நியூமரிக்கல்ஸ் இருக்கும், அதுக்கப்புறமேட்டு ஆல்ஃபபெட்ஸ் இருக்கும், அதுக்கப்புறமேட்டு ஸ்ட்ரிங், லிட்ரல்ஸ், இந்த மாதிரி நிறையா இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே நாம் வந்துட்டு டெக்ஸ்ட் ஃபைல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ பைனரி ஃபைலில் நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா அதர் தேன் டெக்ஸ்ட் ஃபைல், அதாவது டெக்ஸ்ட் ஃபைலை தவிர்த்து என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே நாம் வந்துட்டு பைனரி ஃபைல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது பைனரி அப்படின்னாலே ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் தான் மோஸ்ட்டாக சொல்லுவாங்க. அதுக்கப்புறமேட்டு பைனரி ஃபைலில் டெக்ஸ்ட்டில் இருக்கக்கூடிய எதுவுமே இருக்காது. அதாவது நியூமரிக்கல் கண்டென்ட்ஸோ, ஆல்ஃபபெட்டிக் கண்டென்ட்ஸோ, ஸ்ட்ரிங்ஸோ, ஆல்ஃபபெட்ஸோ எதுவுமே நம்மளுக்கு இருக்காது. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ஒரு இமேஜ் ஃபைல் இருக்குது அப்படின்னா அந்த இமேஜ் ஃபைலை நம்ம வந்துட்டு பைனரி ஃபைல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸில் எல்லாமே நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட் ஃபைலை எப்படி நம்ம வந்துட்டு க்ரியேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் அந்த ஃபைலில் இருக்க கண்டென்ட்டை எப்படி ரீட் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஒரு கண்டென்ட்டை எப்படி அந்த ஃபைலை நாம் ரைட் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற ஒரு டாக்குமெண்ட்டில் எப்படி நாம் புதுசாக நம்மளோட கண்டென்ட்டை அப்பெண்ட் பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம வேரியஸ் மெத்தட்ஸை வேரியஸ் கோட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பார்த்தோம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறது இந்த பைனரி ஃபைல் பற்றி மட்டும்தான். ஒரு இமேஜ் ஃபைலை எப்படி நாம் ப்ராசஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போது பைனரி ஃபைல்னால் என்னென்னு ஒரு ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பைனரி ஃபைலை நம்ம ப்ராசஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட இந்த கிளாஸ் 47ங்கிற ஃபோல்டரில் ஒரு இமேஜ் ஃபைலை நான் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த இமேஜுக்கு நான் கொடுத்துருக்க பேர் வந்துட்டு 1 அப்படின்னு, நம்பர் 1 வந்துட்டு அந்த இமேஜ்க்கான ஃபைல் நேமாக நான் கொடுத்துருக்கேன். இந்த பிஎன்ஜிங்கிறது ஒன்றும் இல்லை, அந்த ஃபைலோட எக்ஸ்டென்ஷன். ஜேபெக் இமேஜ், ஜிஐஎஃப் இமேஜ்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி பிஎன்ஜி இமேஜ் அப்படின்னா அது வந்துட்டு ஒரு டைப் ஆஃப் இமேஜ். ஸோ நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க ஒரு இமேஜ் ஃபைல் வந்து இதுதான். ஸோ இப்போ இந்த ஃபைலை நம்ம எப்படி நம்ம ப்ராசஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம இந்த ஃபைலை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ண நம்ம ட்ரை பண்ணலாம். I கொடுத்துட்டு இப்போ நான் இந்த கோடை ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு அவுட்புட் எதுவுமே வரல. பட் ஆனால் இன்ஸ்டெட் எனக்கு எரர் தான் வந்திருக்கு. என்ன எரர் வந்திருக்கு அப்படின்னா யூனிகோட் டீகோட் எரர் அப்படின்ட்டு ஒரு எரர் வந்திருக்கு. ஸோ இந்த எரர் நம்மளுக்கு எதுக்காக வந்திருக்கு அப்படின்னா இந்த இடத்துல நாம் ஒரு இமேஜ் ஃபைலை வந்து நம்ம ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்த மாதிரி ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு ரீட் மோட் அப்படின்னா நம்ம தரணும் அப்படி பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ அதே கான்செப்ட் தான். பட் இந்த இடத்துல எரர் வரதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா ஒரு இமேஜ் ஃபைலை நம்ம ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி ரீட் மோடில் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி யூனிகோட் டீகோட் எரர் தான் வரும். ஸோ இந்த எரர் எப்படி ஓவர் கம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ சிம்பிளாக இந்த கோடை காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் தான் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ RD அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ இந்த கோடை நம்ம ரன் பண்ணலாம். ஸோ இப்போ ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா என்னோடய கோடு வந்து இன்னும் ப்ராசஸிங் ஆகிக்கிட்டே தான் இருக்குது. அதாவது என்னோட இமேஜை அது இன்னும் ரீட் பண்ணிகிட்டே தான் இருக்குது. ஸோ ரீட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஒரு அவுட்புட் தரும். ஸோ அந்த அவுட்புட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ப்ராசஸ் பண்ணி முடிச்சிருச்சு. ஸோ ப்ராசஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன மாதிரி நம்மளுக்கு அவுட்புட் கொடுத்துருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி எதுவுமே நம்மளுக்கு புரியாத மாதிரி இருக்கிற ஒரு ஃபார்மேட்டில் தான் நம்மளுக்கு வந்து அவுட்புட் வந்திருக்கு. ஸோ ஆக்சுவலாக இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்கலாம்.
ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறோம் அப்படின்னா என்னன்னு ஒரு பாயிண்டர் வேரியபிள் கொடுத்துட்டு ஃபைலை ஓப்பன் பண்ணுறோம். என்ன ஃபைல் அப்படின்னா 1.png. என்னோட ஃபைல் பேர் வந்து நான் 1.pngன்னு சொல்லியிருந்தேன். ஸோ எந்த ஃபைலை ஓப்பன் பண்ணணுமோ அந்த ஃபைலை இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல நம்ம என்ன மாடிஃபிகேஷன் பண்ணோம் அப்படின்னா RB அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ RB அப்படின்னா ரீட் பைனரி அப்படின்னு அர்த்தம். ஸோ இமேஜ் வந்துட்டு பைனரி ஃபைல் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ இமேஜ் ஃபைலை ரீட் பண்ணும்போது நாம் இந்த அக்சஸ் மோட் வந்துட்டு ஆர்னு மட்டும் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த யூனிகோட் டிகோட் எரர் வரும். ஸோ அதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக நாம் இந்த மாதிரி RB அப்படின்னு நம்ம தரணும். ஸோ RB அப்படின்னா ரீட் பைனரி அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒரு பைனரி ஃபைலை நம்ம பைத்தான் வந்து ரீட் பண்ண போகுது அப்படின்ட்டு அது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு எந்த இமேஜை போய் நாம் ஓப்பன் பண்ணணும், அதாவது எந்த ஃபைலை நம்ம ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும். ஸோ 1.png அப்படின்னு ஒரு ஃபைல் நேம் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ஃபைலை போய் பார்க்கும். ஸோ அந்த ஃபைல் போய் பார்க்கும்போது மோஸ்ட்டாக எல்லாமே பிக்சல்ஸில் தான் இருக்கும். ஸோ இமேஜஸ் எல்லாமே பிக்சல்ஸாக தான் அது வந்து பில்ட் ஆகிருக்கும். ஸோ அதனால தான் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி எதுவுமே புரியாத மாதிரி நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபாண்ட்டில் நம்மளுக்கு அவுட்புட் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஃபாண்ட்டில் நம்மளுக்கு அவுட்புட் இருந்தது அப்படின்னா இந்த கோட் நம்மளால் எந்த இடத்துலையுமே நம்மளால் யூஸ் பண்ணிக்கவே முடியாது. லைக் இது வந்துட்டு அந்த இமேஜோட பைனரி ஃபாண்ட் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு வேணால் நம்ம பார்த்துக்கலாம். பட் அதை தவிர்த்து நம்மளால் வேறு எந்த இடத்துலையுமே நம்மளால் இதை இப்படியே நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இந்த இடத்துல ஒரு இமேஜ் வந்து இருக்குது. இந்த இமேஜை ஓப்பன் பண்ணி நான் அதே மாதிரி அந்த இமேஜை இன்னொரு லொக்கேஷனில் சேவ் பண்ணணும் அப்படின்னா எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ் 47ங்கிற ஃபோல்டரில் ஒரே ஒரு இமேஜ் ஃபைல் தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம கோட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதே இமேஜை நம்ம திரும்ப டூப்ளிகேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ இப்போ இந்த கோடை நான் வந்துட்டு ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணனே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு ரன் ஆகி முடிஞ்சிருச்சு. ஸோ ரன் ஆகி முடிஞ்சோடனே நம்ம அவுட்புட் போய் பார்க்கலாம். ஸோ அவுட்புட் எங்கே பார்க்கணும் அப்படின்னா இந்த கிளாஸ் 47 ஃபோல்டர் போய் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா மை நியூ பிக் அப்படின்ட்டு ஒரு புது ஃபைல் வந்துட்டு எனக்கு கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இப்போ இந்த ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த ஃபைலில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு எந்த இமேஜ் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தோமோ அந்த இமேஜ் வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு இன்னொரு காப்பி வந்து நம்மளுக்கு கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இந்த அவுட்புட் நம்மளுக்கு எப்படி வந்திருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த இமேஜ் ஃபைலை நம்ம வந்துட்டு ரீட் பைனரி அப்படின்ட்டு அந்த அக்சஸ் மோடில் நம்ம வந்துட்டு ஓப்பன் பண்ணுறோம். ஸோ ஓப்பன் பண்ண உடனே செகண்ட் லைனில் என்ன கோட் தந்துருக்கோம் அப்படின்னா n1 = ஓப்பன் மை நியூ பிக் அப்படின்ட்டு இன்னொரு ஃபைல் நேம் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அதோட எக்ஸ்டென்ஷன் என்ன எக்ஸ்டென்ஷன் அப்படின்னா .png. ஸோ அதனால் .pngங்கிற எக்ஸ்டென்ஷனையும் நம்ம இந்த இடத்துல சேர்த்து கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல செகண்ட் பேராமீட்டர் என்ன தரும் அப்படின்னா WB அப்படின்னு கொடுத்துருக்கோம். அதாவது ரைட் பைனரி அப்படின்னு நம்ம தரோம். ஸோ எப்படி நாம ஒரு டெக்ஸ்ட் ஃபைலை நம்ம ரைட் பண்ணும்போது Wன்னு கொடுத்தோமோ அதே மாதிரி பைனரியில் நம்ம வந்துட்டு WB அப்படின்னு நம்ம வந்து தரணும். ஸோ ஓகே ஏதோ ஒரு பைனரி ஃபைலை ரைட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்ட்டு நம்ம பைத்தான் வந்து புரிஞ்சுக்கும். ஸோ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக அந்த ஃபைல் இருக்கா அப்படின்னு போய் பார்க்கும். ஸோ மை நியூ பிக் அப்படின்னுங்கிற பேரில் ஏதாவது ஒரு ஃபைல் இருக்கான்னு பார்க்கும். ஆல்ரெடி நம்ம டாக்குமெண்ட்டில் நம்மளோட ஃபோல்டரில் அது இருந்திருக்காது. ஸோ இல்லாததுனால புதுசாக மை நியூ பிக் அப்படின்ட்டு ஒரு ஃபோல்டரை நம்மளுக்கு ஒரு ஃபைலை நம்மளுக்கு வந்து கிரியேட் பண்ணிடும். ஸோ கிரியேட் பண்ணதுக்கப்புறம் செகண்ட் லைனில் நம்ம என்ன தரோம் அப்படின்னா ஃபார் I in n அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ n ஆல்ரெடி என்ன இருக்குது அப்படின்னா ஸோ n ஒரு பட்டர்ஃப்ளை இருக்குது. ஸோ அந்த பட்டர்ஃப்ளைல நம்மளுக்கு ஜஸ்ட் இந்த மாதிரி இந்த மேலே இந்த கோட் வந்தது இல்லையா, ஸோ அந்த கோட்ஸ் மட்டும் இருக்குன்னு ஜஸ்ட் கன்சிடர் பண்ணிக்கோங்க. அதாவது ஆக்சுவலாக இமேஜ் தான் இருக்குது, பட் அதோட பைனரி ஃபார்ம் இந்த மாதிரி நியூமெரிக்கல் வேல்யூஸ் இருக்குங்கிறதுனால நான் இந்த மாதிரி டாட்ஸ் வச்சுருக்கேன். ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபார் I in n அப்படின்ட்டு ஃபஸ்ட் லைனில் கொடுத்துருக்கோம். ஸோ அதாவது ஃபஸ்ட் என்ன இருக்கோ அந்த பிக்சலோட வேல்யூவை போய் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஃபெச் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபெச் பண்ணும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன வேல்யூ இருக்கோ அதை ஃபெச் பண்ணிவிட்டு n1.write of I அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஐயில் என்ன வேல்யூ இருக்கோ அதை எடுத்துகிட்டு போய் n1ல் ரைட் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ n1ல் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா மை நியூ பிக் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் நம்மளோட மை நியூ பிக் அப்படின்னுங்கிற ஒரு ஃபைல். ஸோ இதில் போய் ரைட் பண்ணுன்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு இந்த இடத்துல போய் ரைட் பண்ணிவிடும். ஸோ அதே மாதிரி இந்த ப்ராசஸ் கண்டினியூ ஆகும்போது அடுத்து இதுன்ட்டு அடுத்தடுத்து நம்மளுக்கு அதே மாதிரி இதே மாதிரி பைனரி ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே நம்மளுக்கு வந்து இதே மாதிரி ரைட் பண்ணிடும்.
ஸோ ரைட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு லாஸ்ட்டாக ஃபெச் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல எந்த ஒரு ரெக்கார்டுமே இருக்காது. ஸோ அப்போ ஃபார் லூப்பை விட்டு நம்ம ப்ரோக்ராம் டெர்மினேட் ஆகிடும். ஸோ அதனால இந்த ப்ரோக்ராம் நம்மளுக்கு ரன் ஆகி முடிஞ்சிருச்சு. ஸோ ரன் ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நாம் நம்மளோட இந்த மெயின் ஃபோல்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா myNewPick அப்படின்ட்டு ஒரு ஃபோல்டர் ஒரு ஃபைல் வந்து கிரியேட் ஆகிருக்கும். அந்த ஃபைலை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த வேல்யூஸ் எல்லாத்தையுமே நம்மளுக்கு அந்த பிக்சல் வேல்யூ எல்லாத்தையுமே சேர்த்து நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு இமேஜ் வந்துட்டு நம்மளுக்கு ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ ஜஸ்ட் ஒரு இமேஜை காப்பி பண்ணுறது தான். பட் பேக்ரவுண்டில் இந்த ப்ராசஸ் எல்லாமே நடக்கணுங்கிறத சொல்கிறதுக்காக கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஃபைல் ஹேண்ட்லிங்கில் எப்படி ஒரு டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணுறது, அப்புறம் எப்படி ஒரு பைனரி ஃபைலை நம்ம காப்பி பண்ணுறதுன்ட்டு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைல் ஹேண்ட்லிங் கான்செப்ட் ஆல் டுகெதர் ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு டெக்ஸ்ட் ஃபைலை எப்படியெல்லாம் ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு சம்மரி மாதிரி பார்க்கலாம். ஸோ என்னென்ன மோட்ஸ் இருக்குது அப்படின்னா கிரியேட் மோட், ரீட் மோட், ரைட் மோட், அதுக்கப்புறம் append மோட். ஸோ கிரியேட் மோடோட சின்டாக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா fp ஓப்பன், அதுக்கப்புறம் ஃபைலோட நேம் கொடுத்துட்டு இந்த எக்ஸ்னு append மோட் நம்ம கொடுக்கணும். ஸோ கொடுத்தோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம என்ன ஃபைல் நேம் தரோமோ அந்த ஃபைல் நேமில் நம்மளுக்கு ஒரு ஃபைலை வந்து கிரியேட் பண்ணிடும். ரீட் மோடோட சின்டாக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா fp ஓப்பன் அதே மாதிரி கொடுத்துட்டு, ஸோ இந்த இடத்துல பாயிண்டர் வேரியபிள் நம்ம எதுவாக வேணாலும் கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் ஃபார் அன் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல fpன்னு கொடுத்துருக்கேன். பட் இந்த ஓப்பனுங்கிற மெத்தட் கூட தான் நம்ம தரணும். உள்ள 2 பேராமீட்டர்ஸ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் வந்துட்டு ஃபைல் நேம், செகண்ட் பேராமீட்டர் வந்துட்டு access மோட் இருக்கணும். ரெண்டுமே செப்பரேட்டட் பை கமா, நடுவில் ஒரு கமாவால் நம்ம வந்து செப்பரேட் பண்ணியிருக்கணும். ஸோ ஆர் கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஃபைலை வந்துட்டு நம்ம ரீட் மோடில் ஓப்பன் பண்ண சொல்கிறோம் அப்படின்ட்டு பைத்தான் புரிஞ்சுக்கும். ஸோ எந்த ஃபைலை ரீட் பண்ணணுங்கிறது அந்த ஃபைலோட பேரை நாம் இந்த இடத்துல கொடுத்துருக்கணும். ஸோ ரைட்டுக்கும் அதே மாதிரி தான் ஓப்பனுங்கிற மெத்தட் கூட நம்ம தரணும். சேம் 2 பேராமீட்டர் இருக்கும். ஸோ எந்த ஃபைலில் நம்ம வந்துட்டு நம்ம கண்டென்ட்டை ஆட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த ஃபைலோட பேரை நாம் இந்த இடத்துல கொடுக்கணும். ஸோ அந்த ஃபைலோட பேர் நம்ம இந்த இடத்துல கொடுத்துட்டு எந்த மோடில் ஓப்பன் பண்ணணுமோ அந்த மோடை இந்த இடத்துல நம்ம தரணும். ஸோ அதே மாதிரி தான் append மோடும். ஸோ append மோட் நம்மளுக்கு எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற ஒரு டாக்குமெண்ட்டில் இன்னொரு லைன் ஆட் பண்ணணும் அப்படின்னா அப்போ நம்மளுக்கு இந்த append மோட் வந்து யூஸ் ஆகும். ஸோ ஒன்னொன்றுக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ரீட் மோட் எதுக்காக யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஃபைலை ரீட் பண்ணுறதுக்காக தான் நம்மளுக்கு இந்த ரீட் மோட் யூஸ் ஆகும். ரைட் மோட் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா ஒரு ஃபைலை நம்ம ரைட் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு இந்த ரைட் மோட் வந்துட்டு யூஸ் ஆகும். append மோட் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா ஆல்ரெடி இப்போ ஒரு டாக்குமெண்ட் இருக்குது. அந்த டாக்குமெண்ட்டில் நம்மக்கிட்ட ஒரு 3 லைன்ஸ் இருக்குது அப்படின்னா 4th இன்னொரு லைன் ஆட் பண்ணணும் அப்படின்னா அப்போ நம்மளுக்கு இந்த append மோட் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஸோ ரீட் மோட் பொறுத்தவரை எப்பயுமே பாயிண்டர் வந்துட்டு ஃபஸ்ட்டு, அதாவது அந்த டாக்குமெண்ட்டோட ஸ்டார்டிங்கில் தான் அந்த பாயிண்டர் வந்துட்டு பாயிண்ட் பண்ணும். நம்ம அடுத்தடுத்து நம்ம ஃபெச் பண்ண பாயிண்டரோட பொசிஷன் இந்த மாதிரி மூவ் ஆகிக்கிட்டே போகும். ஸோ அதே மாதிரி ரைட் மோட்லையுமே பாயிண்டரோட பொசிஷன் எங்கே இருக்கும் அப்படின்னா பாயிண்டரோட பொசிஷன் ஸ்டார்டிங்கில் தான் இருக்கும். நம்ம எழுத நம்மளோட பாயிண்டர் பொசிஷன் மூவ் ஆகிக்கிட்டே போகும். பட் ஆனால் append மோடில் நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ ஆல்ரெடி ஒரு ஃபைல் இருக்குது, அந்த ஃபைலில் ஒரு கண்டென்ட் இருக்குது அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஹைன்னு ஒரு கண்டென்ட் இருக்குது அப்படின்னா இதோட பாயிண்டர் பொசிஷன் நம்மளுக்கு இந்த இடத்துல தான் இருக்கும். ஸோ புதுசாக நாம் ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணோம் அப்படின்னா லைக் ஹலோ ஆட் பண்ணோம் அப்படின்னா அது இந்த இடத்துல தான் நம்மளுக்கு ஆட் பண்ணும். ஸோ ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த பாயிண்டரோட பொசிஷன் நம்மளுக்கு இந்த இடத்துல அப்டேட் ஆகிடும். இப்போ சப்போஸ் நம்மக்கிட்ட எந்த ஒரு கண்டென்ட்டுமே உள்ளே இல்லை அப்படின்னா இதோட பாயிண்டர் பொசிஷன் நம்மளுக்கு ஸ்டார்டிங்கில் தான் நம்மளுக்கு வந்து இருக்கும். ஸோ ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணும்போது இந்த கிரியேட் மோட் யூஸ் பண்ணியும் நம்ம கிரியேட் பண்ணலாம், இல்லை இந்த ரைட் மோட் இல்லை இந்த append மோட் யூஸ் பண்ணி கூட ஒரு ஃபைலை நம்ம வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ ரைட் மோடில் தரும்போது அந்த ஃபைல் வந்து இல்லாமல் இருந்தது அப்படின்னா புது ஃபைலை வந்து நம்மளுக்கு கிரியேட் பண்ணும். அதே மாதிரி தான் append மோடும் ஒரு ஃபைலை கிரியேட் ஒரு ஃபைல் வந்து இல்லாமல் இருக்கும்போது நம்ம append மோடில் இந்த மாதிரி நம்ம லைன் தந்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் அந்த ஃபைல் நம்ம லொக்கேஷனில் இருக்கான்னு போய் பார்க்கும். அந்த லொக்கேஷனில் அந்த ஃபைல் இல்லை அப்படின்னா ஃபஸ்ட் அந்த ஃபைலை வந்துட்டு கிரியேட் பண்ணிவிடும். கிரியேட் பண்ணிவிட்டு நம்ம என்ன டெக்ஸ்ட்டை ஆட் பண்ண சொல்கிறோமோ அந்த டெக்ஸ்ட்டை நம்மளுக்கு ஆட் பண்ணும். இதுவே நம்ம ரீட் மோடில் ஒரு ஃபைலை ரீட் பண்ணணும்னு சொல்கிறோம் அப்படின்னா அந்த ஃபைல் கண்டிப்பாக நம்ம சிஸ்டமில் இருக்கணும். அந்த இல்லாத ஒரு ஃபைலை நம்ம ரீட் பண்ணணும்னு சொன்னோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த இடத்துல எரர் தான் வரும். ஸோ அதுக்கப்புறமேட்டு ரீடில் என்னென்னலாம் நம்மளுக்கு மெத்தட்ஸ் இருக்குது அப்படின்னா ரீட் அப்படின்ட்டு ஒரு மெத்தட் இருக்குது. அதுக்கப்புறமேட்டு ரீட் லைன் அப்படின்ட்டு இன்னொரு மெத்தட் இருக்குது. அதுக்கப்புறமேட்டு ரீட் லைன்ஸ் அப்படின்ட்டு இன்னொரு மெத்தட் இருக்குது. ஸோ ரீட் லைன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா இருக்கிற எல்லா லைன்ஸுமே நம்மளுக்கு வந்து ரீட் பண்ணும். ஸோ ரீட் லைன் மட்டும் கொடுத்தோம் அப்படின்னா ஒவ்வொரு லைனாக நம்மளுக்கு ரீட் பண்ணும். ஸோ ரீட்ங்கிற கொடுத்தாலுமே நம்மளுக்கு வந்து நம்ம டாக்குமெண்ட்டில் இருக்க கண்டென்ட்டை நம்மளுக்கு வந்து ரீட் பண்ணும். ஸோ ரைட்டில் என்னென்னலாம் மெத்தட்ஸ் இருக்குது அப்படின்னா ரைட்னு ஒரு மெத்தட் இருக்குது. அதுக்கப்புறமேட்டு ரைட் லைன்ஸ் அப்படின்ட்டு இன்னொரு மெத்தட் இருக்குது. ஸோ மல்டிபிள் லைன்ஸ் எழுதணும் அப்படின்னா நம்ம இந்த செகண்ட் மெத்தடுக்கு போகலாம். ஜஸ்ட் ஒரு சிங்கிள் லைன் எழுதுறோம் அப்படின்னா நம்ம இந்த ஃபஸ்ட் மெத்தட் போகலாம்.
ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரைட்டில் எப்பயுமே நம்ம இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரிங் கண்டென்ட் தான் நம்ம வந்து கொடுக்கணும். பட் இதுவே ரைட் லைன்ஸில் நம்ம என்ன தரலாம் அப்படின்னா ஒரு லிஸ்ட்டை நம்ம இந்த இடத்துல பாஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான் நம்ம வந்துட்டு இந்த ரைட் மோட் பார்க்கும்போது நம்ம டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். ஸோ இந்த எக்ஸ்ப்ளனேஷன்ஸில் உங்களுக்கு எதுவும் கன்ஃபியூஷன்ஸ் இருந்தது அப்படின்னா ஸோ ப்ரீவியஸ் வீடியோஸை நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறமேட்டு ஃபைலில் இருக்கக்கூடிய 2 டைப்பில், அதாவது டெக்ஸ்ட்டில் நம்மளால் இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ் தான் பண்ண முடியும். அதுக்கப்புறம் செகண்டில் பைனரி ஃபைல் இருக்குது. ஸோ பைனரி ஃபைலில் எப்படி நம்ம ஆப்ரேட் பண்ணுறது, எப்படி நம்ம ஒர்க் பண்ணுறதுன்ட்டு தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்த்தோம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் பைனரி ஃபைலில் இருக்கக்கூடிய ஆர்பி, அதாவது ரீட் பைனரி, அதுக்கப்புறம் டபிள்யூபி ரைட் பைனரி அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ ஒரு ஃபைலை நம்ம வந்துட்டு ஒரு பைனரி ஃபைலை ரீட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் இந்த ரீட் பைனரி. அந்த ஃபைலில் இருக்க கண்டென்ட்டை இன்னொரு ஃபைலை நம்ம ரைட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் ரைட் பைனரி. ஸோ ரெண்டும் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஒரு ஃபைல், அதாவது ஒரு இமேஜை ஒரு லொக்கேஷன்லேருந்து இன்னொரு லொக்கேஷனுக்கு காப்பி பண்ணுறது அப்படின்ட்டுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறமேட்டு ஃபைல் ஹேண்ட்லிங்கில் இருக்கக்கூடிய எல்லா மோட்ஸுக்குமே என்னென்னலாம் டிஃப்ரென்சஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ பார்த்த வரைக்கும் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம போட்டிருக்க கோட்ஸ் எல்லாமே நான் கிட்டப்பில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஹாப்பி லேர்னிங். பை பாய்.